ஒன்னு மிஸ் எஜுகேட்டட், அதாவது உங்களை தப்பா எஜுகேட் பண்றவங்க. எப்பவுமே நீங்க கத்துக்கிறது சரியானதா இருக்கணும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அல்லனா அது உங்களுடைய லைஃப்ல நீங்க முன்னேறதுக்கு காரணமா இருக்கும். ஆனா நீங்க கத்துக்கிறது தப்பாவோ தவறாவோ இருந்துச்சுன்னா அது உங்களுடைய வாழ்க்கையே காலி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது என்னப்பா, ஒரு விஷயத்தை தப்பா கத்துக்கிறதுனால இல்ல தெரிஞ்சுக்கிறதுனால வாழ்க்கையே முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு நீச்சல் தெரியலனா கூட நீங்க ஆத்துக்குள்ளேயோ குளத்துக்குள்ளேயோ காலை வைக்காம இறங்காமலே இருந்து கூட தப்பிச்சிருவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அதே நீச்சலை நீங்க தப்பா கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியுங்கிற நம்பிக்கையில நீங்க ஆத்துலயோ குளத்துலயோ இறங்கி அதனால நீங்க மிகப்பெரிய ஆபத்தை சந்திப்பீங்க. ஒருவேளை நீங்க நம்புற அந்த மனிதர் உங்களை தப்பா எஜுகேட் பண்ணாங்கன்னா அது வீடு நிலம் வாங்குறதுலயோ அல்லது வீடு கட்டுறதுலயோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு செய்யறதுலயோ அது எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா அது சரியா இருக்கும் அப்படின்னு நம்பி நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் செய்யற பட்சத்துல நீங்க எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பை சந்திப்பீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நிறைய அந்த கை வைத்தியம் சொல்லுவாங்க, இதை செஞ்சு பாரு அதை செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு டயட் இருக்கிறது கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த டயட் இருக்கிறது, அப்புறம் அதனால உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரும், அப்புறம் அது மூலமா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க யோசிச்சு பாருங்க. சோ எப்பவுமே இந்த மிஸ் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, ஓவர் சென்சிட்டிவ், அதீதமா சந்தோஷப்படுறவங்க, அதீதமா கோபப்படுறவங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. நீங்க ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட பேச முடியாது, எது சொன்னாலும் கோவிச்சுப்பாங்க, எது சொன்னாலும் தப்பா புரிஞ்சுப்பாங்க அல்லது தப்பா எடுத்துப்பாங்க. அவங்கள நீங்க கையாளுறதுக்கு பயங்கரமான மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாகுவீங்க. சோ ரெண்டாவது இந்த ஓவர் சென்சிட்டிவ் பீப்புள்ஸ். மூணாவது காசிப் பேசுறவங்க, அதாவது புறம் பேசுறவங்க. எப்பவுமே நிறைய பேருக்கு மத்தவங்க கதையை பேசுறதுல அப்படி ஒரு ஆர்வம். சோ அந்த மாதிரி எப்பவுமே புறம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி நபர்கள் கிட்ட நீங்க பழகுனீங்கன்னா என்ன நடக்கும்? இப்ப நீங்க புறம் பேசுறத கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பேசுறத ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒண்ணு யார பத்தி பேசுறாங்களோ அவங்கள பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாகும், அல்லது அதிக நேரம் ஒருத்தருடைய அந்தரங்கங்களை பத்தியும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறப்ப நல்ல வேடிக்கையா தான் இருக்கும். ஆனா அதுவே ஒரு கட்டத்துல நீங்க எதிர்பார்க்க முடியாத நிறைய பிரச்சனைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு உங்க கூட இருக்கிற அந்த புறம் பேசுற மனுஷங்களே அதுக்கு காரணமா இருப்பாங்க. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களை பத்தி அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு யாரு ரொம்ப ஆசையா விரும்புறாங்களோ அவங்க உங்களை பத்தியும் பேச அதிக வாய்ப்பு இருக்குதானே நீங்க இல்லாதப்ப. நாலாவது பெசிமிஸ்ட், எந்த ஒரு விஷயத்திலையும் நெகட்டிவ் சைடை மட்டுமே பாக்குறவங்க. இந்த மாதிரியான ஆட்கள் நீங்க என்ன சொன்னாலும், என்ன ஆரம்பிக்க போறதா சொன்னாலும், என்ன செய்ய போறதா சொன்னாலும் அதுல உள்ள நெகட்டிவ் சைடை மட்டுமே சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. எப்பவுமே நல்ல பாசிட்டிவான விஷயங்களை புறக்கணிச்சுட்டு நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது வேணும்னே அந்த மாதிரி பேசி உங்களை கீழே இழுத்துருவாங்க. உங்க மனசை அவங்க விரக்தியாலும் நம்பிக்கையற்ற தன்மையாலும் மட்டுமே நிரப்புவாங்க. அஞ்சாவது புலம்புறவங்க. எப்பயாவது கடுமையான சூழ்நிலையில தாங்க முடியாத கஷ்டங்களை சந்திக்கிறப்ப ஒருத்தர் புலம்புறது, மனசு கஷ்டப்படுறதுங்கிறது மனுஷ இயல்பு. ஆனா எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் புலம்புற சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ஆறுதல் சொல்லியும் எதை சொல்லியும் சமாதானப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்லியும் நொந்து போயிருவீங்க. அவங்களால உங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய மனநிலைக்கு சமமா தொய்வா ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.